வீடியோ என்னால் கண்டினியூஸாக போட முடியலன்னு எதனால் என்ன ரீசன் சொல்லியிருந்தோம். அது என்ன ரீசன்னா திருப்பதி போகிறோம். 15 வருஷம் கழிச்சு நான் திருப்பதி போகிறேன். அது வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு திருப்பூர் போயிட்டு அடுத்து திருப்பதி போகிறோம். அதனால தான் என்னால் போட முடியல. நிறைய அந்த ட்ரெஸ் கலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் நிறையா வேலை இருந்தது. அதுக்கு தான் நிறையா தைக்க வேண்டிய வேலை இருந்தது. அதுதான் மெயின். அதெல்லாம் பண்ணிவிட்டு இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ போட முடியல. அடுத்த வீடியோ வந்து கண்டினியூஸாக திருப்பதி போகிற வழியில் என்னென்னலாம் பண்ணுறோன்றது உங்களுக்கு வந்து காட்டுறோம். இப்போதைக்கு என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம், என்னென்ன வளையல் செயினெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்களோட வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இன்றைக்கி ஈவினிங் போகிறோம், மதியம் கிளம்ப போகிறோம். மதியம் கிளம்ப போகிறோம். இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டுமே இருக்குது. ஒன்றே ஒரே கலராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்று, என் பொண்ணுக்கு ஒன்று. அதனால தான் ஒன்று போல் எடுத்துருக்கோம். என் பொண்ணோட அடம்பிடிப்பு. 2 பேரும் ஒன்று போல் போடுவோமான்னு எடுத்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்களால் போட முடியல. இன்றைக்கி போடுறோம். இது இன்றைக்கி போடுறதுனால இதை தனியாக வச்சிடலாம். இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? இந்த விஐபியோட பிறந்த நாள். அதை கூட இன்றைக்கி மறந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கிற பிஸியில் அதை மறந்துட்டேன் பாருங்கள். இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் என்ன. அடுத்து வந்து இதை வந்து அங்கே திருப்பதியில் போய் போடுறதுக்காண்டி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து மேட்சிங்காக வளையல் வந்து இதை எடுத்திருக்கேன். அதுக்கு போய் எது சூட் ஆகுதுன்னு பார்த்து போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து இதை வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த சுடிதார் வந்து அண்ணன் வீட்டில் போய் போட போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கலர் எடுத்தேங்க. இந்த சுடிதார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேங்க. கலர் வந்து எனக்கு ரொம்ப நாள் அந்த கலர் இது பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால் இதை எடுத்தேன். ஏதோ அவசரத்தில் தைச்சிருக்கேன். இதோட பேண்ட்டு இது தான். பேண்ட்டு இதோட சால் இது தான். எப்படி இருக்குது? இதுக்கு வந்து வளையல் மேட்சிங்காக இந்த கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன். சூட் ஆகுமா என்னன்னு தெரில, அப்புறம் பார்த்துக்கலாம் போட்டுட்டு. அடுத்து வந்து இதை வந்து திருப்பதியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது போடுறதுக்கு. இது ஆக்சுவலாக எதுக்கு தைச்சேன்னா என்னோடய பிறந்தநாளுக்கு தான் தைச்சேன். எங்கள் பிறந்தநாளே செலிப்ரேஷன் பண்ண முடியலையே. அந்த சுடிதார் வேறு ஏதாவது சுடிதார் தான் போட போகிறோம் நானும் என் பொண்ணும். அதனால் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து ரிட்டன் திருப்பதியிலேருந்து வர்றதுக்கு ரிட்டர்ன் போடுறதுக்காண்டி இதை எடுத்திருக்கேன். கலர் எப்படி இருக்குது? எல்லாமே எனக்கு பளிச்சுன்னு பிடிக்கிற பளிச்சுன்னு இருக்க கலர் தான் எனக்கு பிடிக்கும். அடுத்து வந்து என்னோடய பொண்ணோட சுடிதார் காட்டுறேன். இது வந்து என் பொண்ணு தைச்சது. எவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல நல்லா தைச்சிருக்காங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே அவங்க ரொம்ப பிரில்லியன்ட்டு. பார்த்திங்கன்னா ரோப்பெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க. இது வந்து என்னுடைய மாமியார் வந்து எனக்கு கொடுத்த சேலை. அந்த சேலையில் நானும் தைப்பேன், எனக்கு பங்கு இருக்குதுன்னு என் பொண்ணு எடுத்து தைச்சிக்கிட்டாங்க. அது சரி விட்டு கொடுத்துட்டேன் நானும். சரிங்களா? சரி இது இருக்கட்டும், அடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அங்கே திருப்பூரில் போய் ஊருக்கு கிளம்பும்போது போடுறதுக்கு. இது வந்து கோட்டு இது வந்து உள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டு போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து இது இருக்கட்டும். அடுத்து வந்து இதுதான் திருப்பூரில் போய் போடுறதுக்கு எடுத்துருக்காங்க. இதை தைக்கதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கைக்கெல்லாம் மாடல் வேணும்னு சொன்னாங்க என் பொண்ணு. அதனால் தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதான் பாருங்களேன், இந்த மாடல் வேணுமா? இந்த மாடல் ஏதோ சுடிதாரில் பார்த்து கேட்டாங்க. அதனால் இந்த மாடல் வேணும்னு சொல்லிட்டு தைச்சிருக்காங்க. தைக்க சொன்னாங்க, தைச்சேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இது வந்து என் பொண்ணு எவ்வளோ ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருக்கான்னு பாருங்களேன். இது வேணும்னு அடம்பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கான்னு பாருங்கள். அவளுக்கு மட்டும் ஃபுல்லாக புதுசுங்க. எல்லாம் சொல்ல கேட்காம அத்தனை ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கான். எல்லாமே புதுசு தாங்க அவளுக்கு. இது வந்து எங்கள் அன்னிக்கு சுடிதார். இது எங்கள் அன்னிக்கு சேலை அங்கே திருப்பதியில் போய் கட்டுறதுக்கு. இதுவும் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதே மாதிரி வேறு கலரில் ஒன்று போத்தீஸில் பார்த்தோம். அது மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆர்வ கலரில் நான் என் பிள்ளைங்க மட்டும் போயிருந்தோமா. எங்கள் அண்ணி ஆகும் இல்லாமல் நான் நாட்டுக்கு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, ஒன்றைய மாதிரியே உங்கள் அன்னிக்கு எடுத்துருக்கலாம்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. மனசு கேட்குமா? உடனே போயிட்டேன் கடைக்குங்க. வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போய் பார்த்தா அந்த கலரில் இல்லை. இந்த இது நான் அது இருக்குமா, ஒரு வாரம் கழித்து போனால் இருக்குமா? இல்லை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இதை எடுத்து வந்துட்டேன். எங்கள் அண்ணி என்ன சொல்ல போகிறாங்களோ, எங்கள் அண்ணி அதுக்கு மேலே சொல்லுவாங்க. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்ல. இன்னொன்று சொல்லவா? இது ரெண்டுமே எங்கள் அன்னிக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு. போய் தான் காட்ட போகிறேன். என்ன சந்தோஷப்படுறாங்களா, என்னக்கே எடுத்துகிட்டு இருந்தீங்க திட்ட போகிறாங்களான்னு தெரியல. என் பையனுக்கு மொட்டை, ஆனால் அவனுக்கு காட்டலை. என்ன பாருங்க, அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது?
பேண்ட்டு வேண்டாமா சாருக்கு, அதனால சட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னாருன்னா, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்டான்னா வேண்டாம்மா நானே எடுத்துக்கிறேம்மா, நீங்கள் உங்களுக்கு கஷ்டமே கொடுக்க மாட்டேம்மான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சட்டை மட்டும் எடுத்துக்கிட்டான். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ஒரே ஒரு டிஷர்ட்டு இது வேணும்னு அவங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி வாங்கினான். அவ்வளோதாங்க, இவனுக்கு கம்மியாக தான் செலவாச்சு, எங்களை மாதிரிலாம் ஆகலை. அடுத்து வந்து சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம்ல, அது வந்து குளிரக்கூடாது, அதுக்காண்டி சொட்ரு. இது என் பையனோட சொட்ரு, இது வந்து என் பொண்ணோட சொட்ரு. சேஃப்டியாக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. யாருனாலும் போகிறீங்கன்னா அட்வான்ஸாக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குளிர்தா குளிர்லையும் இதை எடுத்து வச்சுக்கிட்டா தப்பு இல்லைங்களா, அதனால் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா, முக்கியமானது இதுதான், மேக்கப் செட்டு. என்னென்னு எனக்கு எடுக்கலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு எடுத்து வைக்கணுமே, வாங்க பார்க்கலாம். என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் மட்டும் பார்ப்போம் வாங்க. அவளுக்கு இருக்குது பார்த்தீங்களா சீப்பு, பாருங்க அங்கே போய் போடுறதுக்கு இதெல்லாம் போடுறாளா என்னன்னு தெரியல, ஆனால் எடுத்து வச்சுருக்கான் பார்த்துக்கோங்க. செம்புந்துட்டு போகிறதே என் பொண்ணுக்கு வேலை பார்த்துக்கோங்க. இது அடுத்து வந்து இது வந்து நான் இது மட்டும்தாங்க எடுத்திருக்கேன், நான் இது மட்டும்தான் அங்கே போய் போடப்பாரு பார்த்தீங்களா. இது பேண்டு கிளிப்பு, எத்தனை கிளிப்புன்னு பாருங்க, இத்தனையுமாங்க தலையில் மாட்ட போகிறேன் எடுத்துருக்கா. அடுத்து வளையல், ட்ரெஸ்ஸு மேட்சா போடுறாளா இல்லையா, ஆனால் எடுத்து வச்சுருக்கா பார்த்துக்கோங்க. அடுத்து நெகப்பாலிஷ் போடையே நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், ஆனால் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து பொட்டு, சேஃப்டி பின்னி, இது வந்து முக்கியம்தான், இது வந்து எல்லாருக்குமே முக்கியம், அதனால் இது எடுத்து வச்சுருக்காங்க. பொட்டு பார்த்தீங்களா, பொட்டு பரவாயில்லையே, என் பொண்ணு எனக்கு வேணும் பொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காளே, பரவாயில்ல, குட், பாராட்டலாம். அடுத்து வந்து இந்த பொட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை எடுத்து வச்சுருக்கா சரிங்களா. இது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன், அதை வந்து இப்போ தான் என் பொண்ணு யூஸ் பண்ண போகிறா, இன்றைக்கி போட போகிறா பார்த்தீங்களா. இது வந்து போட போகிறா. அதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி போடவே இல்லை, இன்னைக்கு நான் ட்ரிப்பு கிளம்புறோன்னு சொன்னது தாங்க தாமசம். என்னென்னலாம் பிளான் பண்ணி முதல்ல யோசித்து வச்சுட்டா போலங்க. இதை எடுத்து வச்சுருக்கான். மெயினாக அந்த கண்ணாடி ஐடியா வந்து என் ஐடியாங்க. ஏன்னா அங்கே போய் கண்ணாடி வேணுமே அப்படிங்கிறக்காண்டி. அதுக்கு வந்து இந்த கிளிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கி வச்சுருக்கேன். என் பொண்ணு எடுத்துக்கிட்டா இந்த கிளிப்பு. அடுத்து வந்து இதை பாருங்களேன், இது ரொம்ப ஆசைப்பட்டு அவளோட ஃபேவரேட் இந்த கிளிப்பு வந்து. ஆனால் நான் மாட்டவே விட மாட்டேன். ஏன்னு கேளுங்க, என்ன காரணம்னா ஃப்ரீகர் விட்டு தான் மேடம் இதை மாட்டுவாங்களாம், அதனால நான் இதை வந்து போட அனுமதிக்கவே மாட்டேன். ஃப்ரீகர் விட்டால் முடியெல்லாம் கொட்டிடும்ல, அது ஏன் பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆல்ரெடி பாதி முடி கொட்டி போச்சு. இது என்னன்னு தெரியுமா, என் பொண்ணு ட்ரெயினில் போகிறதுக்காண்டி போர் அடிக்கணும் ட்ராயிங் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு செல்லு கொடுக்க மாட்டோம், அதனால தான் செல்லு கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்தாலே கண் எரியுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, அதனால தான் இதை எடுத்து வச்சுருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு சின்னவளுக்கு, இந்த கலர் அவளுக்கு நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரெண்டாவது ட்ரெஸ்ஸு, இது எங்கள் பொண்ணுக்கு தான், அண்ணன் பொண்ணுக்கு தான். குட்டி பிள்ளைகளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்மலாம் சின்ன வயசுல இப்படிலாம் போடலைங்க, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, அதனால தான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். அழகாக இருக்குல்ல. இந்த ட்ரெஸ்ஸும் அவளுக்கு தான். இந்த ட்ரெஸ்ஸு வந்து இது வந்து என்னுடைய சேரீயோட ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸை எடுத்து என் பொண்ணு இதை தைச்சிருக்காங்க. இது மட்டும் துணி மட்டும் லைனிங்கில் ப்ளவுஸ் எடுத்து தைச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது அவளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. இது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு பெரியவளுக்கு. இந்த கலர் அவட்ட இல்லை, அதனால் இந்த கலரில் எடுத்திருக்கேன். பேண்ட் இருக்குது தனியாக. இப்படி இருக்குது இல்லைக்கா. அவளுக்கு இந்த 2 ட்ரெஸ் மட்டும்தான். ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து இவங்க தான் கிளம்ப போகிறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, என்னுடைய வீட்டுக்காரர் ட்ரெஸ்ஸை காட்டலை. ஏன்னா என் சேலைக்கு மிச்சம் எங்கள் வீட்டுக்காரருக்கு அமையலை, அதனால தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியல. அது இனிமேல் தான் எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். அடுத்து வந்து என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனல் வந்து வளருது உங்களோட சப்போர்ட் தான். உங்கள் சப்போர்ட் எப்போயுமே எங்களுக்கு வேணும். எங்கள் வீடியோலாம் கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க. என்னென்னா எங்கள் அண்ணன் பொண்ணுங்களும் பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.